உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல்ல பண்ணில இருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு துலா ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டுக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த துலா ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த துலா ராசி என்பர்கள். இந்த துலா ராசி என்பதற்கு வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று வக்கரகதியில வரப்போறார். இந்த 109 நாட்கள் என்ன மாதிரி யோக பலன் கொடுக்க போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த துலா ராசிக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய துலா ராசி என்பதில் இருக்கு. அதே பிறகு நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், நிறைய பேருக்கு என்னன்னா என்ன பண்றோன்னே தெரியல, எங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ செய்வினை கோளாறு மாதிரி இருக்கு, ஏதோ எங்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் நிறைய இந்த துளாராசி என்பதை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வேலை இழப்பு, நிறைய பேருக்கு தொழில நஷ்டம், நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு 139 நாட்கள் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மேஜரா முதல்ல நீங்க ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் துளாராசி என்பது இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா எதை செஞ்சாலும் தடையாகுது சார், நான் பிசினஸ் பண்றேன் சார், நான் ஒரு ஆர்டருக்கு போய் நின்னா தரமாட்டுறாங்க, ஆர்டர் லேட் ஆகுது, அப்புறம் பார்க்கலாம், அடுத்த நாள் கூப்பிடுறேன், இன்னைக்கு கூப்பிடுறேன், நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. ஒரு பணம்னு போய் கேட்டா உடனே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் தடங்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் தாமதங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 109 நாட்கள் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும், தாமதங்கள் குறையும், நிறைய பண வரவுகள் வரும், பிசினஸ்ல நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை துளாராசி என்பவர்களுக்கு. துளாராசியில இருக்கவங்க நிறைய பேர் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நிறைய பேர் சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நிறைய பேர் இந்த பழம் பூவு அதே மாதிரி இது உணவு சார்ந்த துறைகள்ல நிறைய பேர் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மந்தமாக தான் சார் இருக்கு, எதுவும் நடக்க மாட்டேங்குது சார், ஒரு 10,000 வேணா கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்துகிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்துல வாங்கிட்டுமே எப்ப கம்பெனி விட்டு வெளில அனுப்புவாங்கன்னு தெரியல சார், அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்றாங்க சார், அவ்வளோ தொல்லைகள் இருக்கு சார், நான் என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கேன், திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா நான் என்ன பண்றது, நான் ஹவுசிங் லோன் கட்டிட்டு இருக்கேன், பர்சனல் லோன் கட்டிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டங்கள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு 4 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படணும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணலாம். அந்த வேலை நல்ல இடத்துல இருக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், உங்க தகுதி தகுந்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி வக்கர பலன்கள் இருக்க போகுது. நிறைய துளாராசி என்பது என்ன ஆயிட்டீங்கன்னா அப்படின்னா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, அது பிஸ்னஸ்ல எடுத்தாலும் அப்படிதான் இருக்கீங்க, வேலையில ஒன்றும் சொல்லவே வேண்டாம், நான் ஒரு இடத்துல போய் இருந்துட்டேன், ஏதாவது ஒரு 10 வருஷமா வேலை செய்கிறேன், ஒரு 5 வருஷமா வேலை செய்கிறேன், இந்த கம்பெனியை விட்டு போனால் எனக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கீங்க. நிறைய பேர் குழந்தை இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லயே அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தகர்த்தெறிந்து வெளியில நீங்க வேற வாய்ப்புகள் தேடக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. அது தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய நேரம். அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகணுன்றது கண்டிப்பா உண்மை. அது செஞ்சுக்கிங்க. அதே மாதிரி வெளிநாடு ட்ரை பண்றீங்க, கண்டிப்பா போங்க. வெளியூர் ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பா போங்க. நிறைய துளாராசி என்பது என்னன்னா ஃபேமிலி ஓரியன்டா இருந்துருவீங்க.
அம்மா வேணும், அப்பா வேணும், அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், ஒய்ஃபை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணணும், குழந்தைங்கள ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தனால நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே லாக் ஆகி உட்காந்துருங்க. அவங்கெல்லாம் இப்போ அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரம், வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு இத்தனை வருஷமா தான் ஹவுசிங் லோன் கட்டிட்டே இருப்பீங்க. எத்தனை வருஷமா தான் ஒரு கார் லோன் கட்டிட்டே இருப்பீங்க. அதுலேருந்து வெளில வரலாமா இல்லையா? அதுக்கான சூழ்நிலை இந்த 4 மாதங்கள், அதாவது 139 நாட்கள் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் முதல்ல சொன்ன மாதிரி கமிஷன் பிஸ்னஸ்ல இருப்பீங்க. கமிஷன் பிஸ்னஸ்ல உங்களுக்கு கம்மியான கமிஷன் நீங்க கேட்டே பழகிட்டீங்க. இவ்வளவு வாங்கினா போதுங்க, இதுக்கு மேல சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை, அதை மறந்துடுங்க. இப்போ நீங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கான தருணம். அப்ப நீங்க நிறைய கமிஷன் கேட்கலாம், நிறைய உங்களுடைய பிசினஸ் அதிகப்படுத்தலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதிக கமிஷன் வாங்க 10 விஷயங்கள் செய்யுங்க. 10 வேலைகளை செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அப்ப ஏன் செய்யக்கூடாது? நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பேங்க் எக்ஸாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, வேலை பார்க்குறவங்க பிசினஸ்ல மாறதுக்கான சான்சஸ் இருக்கு, பிசினஸ்ல இருக்கவங்க வேலைக்கு மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் கண்டிப்பா முயற்சிகள் செய்யலாம். அரசியல் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்க எந்த கட்சியில வேணா இருக்கலாம், அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அங்க ஒரு பதவி கிடைக்கும், நல்லா சிறப்பா செயல்பட போறீங்க, நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது. அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை சார் அரசாங்க வேலையில இருக்கு, நான் அரசாங்க வேலையில இருந்துமே எனக்கு தேவையில்லாத அலிகேஷன் தேவையில்லாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இப்போ வேற ஒரு இடம் மாற்றம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான தருணம். அந்த இடமாற்றம் உங்களுக்கு சௌகரியமான இடமாற்றம் கண்டிப்பா இருந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படிப்பீங்க, வெளியூர் போய் படிப்பீங்க. அதற்கான சூழ்நிலைகள் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஐயோ நம்ம வெளியூர் போனா நம்மளுக்கு கிடைக்காதோ, வெளிநாடு போனா நம்மளுக்கு படிக்க முடியாதோ அப்படின்ற சிந்தனைகள்லாம் விட்டுருக்கேன். நம்மளுக்கு ஒத்துக்காது, கிளைமேட் ஒத்துக்காது, நிறைய செலவு பண்ணும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. செலவு பண்ணி தான் படிச்சாக வேண்டிய சூழ்நிலை துளாராசி என்பவர்களுக்கு இருக்கு. கடன் வாங்கி தான் போய் ஆகணும். கடன் வாங்கிட்டு போங்க, உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும். உங்க வாழ்க்கை வேற ஒரு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால படிக்கக்கூடியவர்கள் படிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலிங்கில் இருக்கீங்க, ஸ்கூல்லையும் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் இருப்பீங்க, மார்க் நல்லா படிச்சும் மார்க் வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அவங்களுக்குலாம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல உங்களுடைய தகுதிகள் வெளில தெரியும், உங்களுடைய திறமைகள் வெளில தெரியும், நல்ல மார்க் வாங்குவீங்க. ஒரு சீரான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 139 நாள் சொல்லிக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய நேரம், திருமணமாய் பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான நேரம், நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி பிரிஞ்சவங்க சேரணும்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் மாறி நீங்க சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி பிரிஞ்சுட்டீங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 2ஆம் திருமணம் நடக்கும். அதுக்கான சூழல் உள்ள நேரமாக 139 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இந்த துளாராசி என்பதற்கு இந்த 139 நாட்கள்ல குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அந்த குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும். அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்களாம் சோர்ந்து போயிருப்பீங்க, நொந்து போயிருப்பீங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது. ஆனா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைச்சே தீரும். ட்ரீட்மெண்ட் எடுத்தா சூப்பரா கேட்கும் ட்ரீட்மெண்ட். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. பூர்வீக சொத்து வரதுக்கான நேரம். உங்களுக்கு பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய நேரமா இருக்கு. அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பரிவர்த்தனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கலாம். இல்லை சார் எங்க சார் இருக்குன்னே கடன்ல தான் இருக்கு, திருப்பி எங்க சார் போய் வீடு வாங்குறதுன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க. வீடு வாங்குறதுக்கான அற்புதமான தருணம். உங்களுக்கு இடம் பிரச்சனை இருக்கு, வீடு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா நிறைய துளாராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா சொத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாம இருக்கீங்க, அதை விற்க முடியல, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து விற்கும், இடம் விற்கும். அதனால உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் திருப்பி ஒரு சொத்து வாங்குறதுக்கான நேரமாகும் இந்த சனி பயிற்சியோட பலன்கள். சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய பயிற்சி பலன்கள் இருக்க போது துளாராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் கவனமா இருக்கணும், உடல் நலத்துல மட்டும் கவனமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிபி அதிகமாகி ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான நேரம். அதுல மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் மட்டும் கவனமாக இருக்க ரொம்ப ரொம்ப நல்லது. வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, வீட்டில் வாக்கிங் போகும்போது, வீட்டில் நீங்கள் குளிக்க போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இந்த துலா ராசி என்பது இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் தந்தாப்போ திசா புத்தி தந்தாப்போ பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாதகம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய துளாராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாம சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. திருமணமாயும் டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள பிரச்சனை சந்திக்கிறீங்க. தொழில்ல பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செய்யலாம், எல்லாத்துலயும் கடன் தான் வருதுன்னு ஒரு தடைகளோட, தாமதத்தோட, ஒரு பிரச்சனையோட வாழ்ந்துட்டு நீங்களாம் உங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் செய்யணும்னு செய்யக்கூடியவங்க தொழில் செய்ய மாட்டாங்க, வேலைக்கு போகணும்னு சொல்றவங்க தொழில் பண்றாங்க. இதனாலதான் நிறைய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள்லாம் வருது. உங்களுடைய டீட்டெயில்டான ஜாதகத்தை ஒரு வாட்டி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கும். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.